ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பார்ட் ஷேப்பில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஷேப்பு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த லைனிங்கில் சென்ட்ரு கோடு இருக்குது இல்லையா, அதை பார்த்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த லைனில் வந்து நான் முக்கோண ஷேப்பில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். சாரீ கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் வந்து நான் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி இதை வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம முக்கோண ஷேப்பாக நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணி இப்போ வந்து நம்ம தைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம தைக்க போகிறோம். இது வந்து ஒரு 3 ஷேப்பு வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் ஒரு 3 ஷேப்பு வந்து சாரீ கிளாத் இருந்தால் போதும். அந்த முதுகு நெக்கு கீழே ஒரு சின்ன ஒரு டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள், இது 1 பை 1 இது மேலே வச்சு இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ வந்து இந்த பார்ட் ஷேப்பு நெக்கு சுற்றியும் வந்து ஒரு லேஸ் வந்து கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான டிசைனுங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் லுக்காகவும் இருக்கும். இப்போ தைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த முக்கோண ஷேப்பு இடத்துல வந்து நான் ஒரு வளைவாக வந்து ஒரு மார்க் பண்ணி இங்கே பாருங்கள் லேஸ் கொடுத்துருக்குறேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு கை டிசைன் வந்து நான் தைச்சி நாட்டு வச்சு இப்போ பாருங்கள், இந்த கை டிசைனில் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கிறேன். ரொம்பவே அழகாக ஃப்ளீட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.